ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். ஸோ இன்றைக்கி இந்த இடத்த நிறைய பேர் நம்மளோட வீட்டில் அதிகமாக நான் எந்த வீடியோலையுமே காமிச்சிருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டீங்க. இது நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபோயர் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ட்ரி வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்டேர் கேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட மாடிப்படிக்கும் கீழே அந்த காலத்தில் பரணை யூஸ் பண்ணுவாங்க, மாடிப்படிக்கும் கீழே யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது இப்போ ரொம்ப ஃபேஷனாக அண்டர் ஸ்டேர் கேஸ் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அண்டர் ஸ்டேர் கேஸ் ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க. அதில் ஒரு பிளானை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா டு பி ஹானஸ்ட், நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு 3 மாதமாக நமக்கு இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடியும் ஒரு புது வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நான் அண்டர் ஸ்டேர் கேஸ் கிட்ட தான் போட்டிருந்தேன், அதாவது மாடிப்படிக்கும் கீழே தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுனால இதை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி இந்த அண்டர் ஸ்டேர் கேஸை ஒரு ஸ்டடி ஏரியாவாகவும் ப்ளே ஏரியாவாகவும் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நம்மளோட வீடே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போதுமே பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க ஏதாவது ரொம்ப ரேராக வீட்டுக்கு வராங்க, ரொம்ப தெரியாதவங்க வராங்க அப்படின்னாக்கா நம்ம ஹாலில் உட்கார வச்சு பேசுவோம். ஆனால் நம்ம வீட்டில் ஓப்பன் கிச்சன் இருக்குது, ஹால் கிட்டே போனாலே ஃபுல் வீட்டையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வியூ இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிட் அவுட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப பழக்கம் இல்லாதவங்க வராங்கன்னா ஒரு வெளியிலே நிற்க வச்சு பேசுகிற மாதிரியும் இருக்காது, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுகிற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் அது ஒரு மைண்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ட்ரி வே அப்படின்னு சொல்லி வரப்போ நம்ம எந்த இடத்த நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணலையோ அந்த இடம் குடோனாகவும் ஸ்டோர் ரூமாகவும் மாறும். பழக்கம் இல்லாத இடத்துல அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப நாளாக பூட்டி வச்ச ரூமாக இருக்கும். அந்த ரூம்குள்ளே போய் இருக்கணும் அப்படின்னா நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் நைட்டில். ஸோ அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரிவே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பாப்பாவோட டாய்ஸ், அதுக்கப்புறமா அவளோட புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் யோசித்தேன், ஒவ்வொரு டைம் நம்ம கீழே எடிட் பண்ண முடியுமா, படிக்க வைக்க முடியுமா பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது, நம்ம பிளான் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடிக்கடி கீழே வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் மார்னிங் பார்த்திங்கன்னா இங்கே தான் வருவேன், ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் ட்ராப் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வருவேன். அந்த டயத்தில் இந்த ஃப்ளோர் மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணாமையே இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு மேலே போய்ட்டேன்னா திரும்ப ஈவினிங் தான் கீழே இறங்குவேன், அது எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணேன்னா, கீழே இறங்குறப்பவே நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, சில மார்னிங் என்னோடய ப்ரொஃபஷனுக்கான ரொட்டீன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு 10-10:30 மணி வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு பெருசாக வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மேலேருந்து ஃபஸ்ட்டு கூட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கூட்டினோன்னா அது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூசி படிஞ்சிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுத்தையுமே கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் எத்தனையோ தடவை நினைக்கிறேன் அழகாக ப்ரெசென்டபுளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும்னு. ஆனால் என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த நைட்டியை போட்டுட்டு இழுத்து சொருவிக்கிட்டு ஒரு வேலை பண்ணாதான் அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு தோன்ற மாதிரி தான் உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட்டன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு இதுக்கான டைம் பார்த்திங்கனாக்கா 3 hours ஆனது. ஸோ நான் ரொம்ப லென்த்தியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதில் நிறைய பேக்ஸ், எப்போதுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேக் வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி பேகு, அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டஸ்ட்டு ப்ளஸ் அவங்களோட மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து போட்டு தேவையில்லாதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் நான் எடைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நமக்கு என்ன வரப்போகுது அந்த 100 ரூபாய் 200 ரூபாயில், நீ குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்க கிட்ட கொடுத்துடு. ஸோ அவங்களுக்கு அவங்க அதை போட்டுட்டு காசு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தோணுது. சரி அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நான் என்னோடய பிரிண்டர் ப்ளஸ் லேப்டாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஃபோல்டபுள் ஏரியா போட்டோம்.
ஸோ இதில் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஓகே, எந்த ஏரியாவையுமே நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. நான் இப்போ அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கல, அந்த இடத்துல மாட்ட வேண்டிய லைட்டு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்ஸு, நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி ஸ்விட்சஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இன்ஜினியரே கட்டி கொடுப்பாங்க, அவங்களே எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் நமக்கு நிறைய டம்மி ஸ்விட்சஸ்ஸு, சின்ன சின்ன ஒயர்ஸு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டியூப் லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. அதெல்லாம் இங்கே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு வீட்டில் ஹால்லெல்லாம் இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வேலை பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து மேலே வந்து அழகாக போடுற வரைக்கும் இங்கே வச்சுக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். ஏன்னா அந்த இடத்துல நான் இன்றைக்கி மாப் போட போகிறது கிடையாது. ஏன்னா ஒரே அடியாக வந்து டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பவும் டஸ்ட் ஆகிறதுக்கு திரும்பவுமே ஆகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இப்போதைக்கு உள்ளே மட்டும் இன்சைட், அது அண்டர் ஸ்டேர் கேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மாப் போடலை. கீழே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இது வந்து புக் ஷெல்ஃபுக்காக நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். அது இந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் பிளான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் டோர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அவங்க கொஞ்சம் கஷ்டம், பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஏன்னா புக் ரீடிங் ஹேபிட் வந்து ஒரு நல்ல பழக்கம் சீரியஸாகவே. ஆனால் எனக்கு வந்து அது கிடையாது. அது இருந்தப்போ எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் நான் சொல்கிறேன், சில புக்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸை மட்டும் அப்போ அது ஒரு வச்சுருந்தேன். அது ஹேபிட்டுன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் படிப்பேன், படித்ததையே திரும்ப 2-3 தடவை படிப்பேன். அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி. ஹேபிட் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கிறது, பட் நமக்கு ஹேபிட் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் டைமும் இருக்கிறதில்ல, இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கே வந்து அப்படி போகுது. இருந்தாலும் இப்போ பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு ரீடிங் ஹேபிட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளும் உட்காந்து படித்தோன்னா அவளும் அந்த டயத்தில் டிவி பார்க்காம அவளோட அந்த ஸ்க்ரீனிங் டைம் கம்மியாகி அவள் படித்து தான் ஆகணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று கிராஃப்ட் ஒர்க் கூட பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்டுக்கு அந்த புக் ரீடிங் ஹேபிட் இருக்குது, பட் அவங்களுக்கு டைமே இருக்காது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏன் ஹஸ்பண்டை வந்து வீடியோவில் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்லேயே அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அந்த லேடர் வந்து அண்டர் ஸ்டேர் கேஸில் வைக்க ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால தான் நான் அவங்கள வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறது இல்லை. இன்னொன்று சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்து வீட்டில் இருப்பாங்க. அந்த டயத்துலையும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன்னா, நான் வாரத்தில் 5 நாளுமே வேலைக்கு போயிட்டு வரவங்க ஃபேமிலி டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா, இல்லை நம்ம வீடியோ ஷூட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த 2 நாள் வந்து நான் மேக்ஸிமம் என்னோடய ரொட்டீனில், அது என்னோடய ப்ளாகில் எதுலேயுமே வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா எனக்கு ஷூட்டுக்கு அங்காடி திரு சேனலுக்கு ஷூட்டுக்கெல்லாம் வரதெல்லாம் வந்து சாட்டர்டேயில் வந்து பிளான் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். ஒரு 5 நாளும் வந்து கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 நாள் தான் ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒரு 2 நாள் ஒருத்தவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த 5 நாள் இருக்கிற ப்ரெஷரை சரி பண்ணிவிட்டு மண்டே வரப்போ ஃப்ரெஷ்ஷாக வரணும். ஏன்னா பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த 2 days லீவு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் மேக்ஸிமம் இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ட்ரா மாதிரி இழுத்தல, அதெல்லாம் என்னோடய ஒயர்லாம் வச்சுக்கிறதுக்காக, ஒயர் மீன்ஸ் என்னோடய சார்ஜர், பவர் பேங்க்கு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக போட்ட ஒரு யூனிட் தான். அது எல்லாத்தையுமே என்னோடய ஒரு DIY லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அப்படியே மற்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இடம் ஆரம்பித்தோடனே ஒன்று தொட்டு அப்படியே ஒரு தொடர்கதை மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பிளான் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட்டு வேண்டாம், நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்லேயோ இல்லை வேறு எதுலேயோ வந்து நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆஃபீஸ் செட்டப்புக்கு. இல்லை என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் கிட்டே உங்களுக்கு தெரியுது இல்லையா பேனலிங், அந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி பேனலிங் ஒர்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால தான் இதோட நான் கம்ப்ளீட்டான ஆர்கனைசேஷன் வீடியோ போடாமல் க்ளீனிங் வீடியோவாக போடுறேன். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன தான் வச்சுருக்கீங்க, வெறும் பார்க்கிங் மட்டும்தானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒன்றும் போடலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் டெக்கர் அப்படின்னு சொல்லி போனோன்னா நமக்கு வந்து அது 500 1000 இல்லை 5000 முடியவே மாட்டேங்குது. நான் ஒரு மிரர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன். ஃபோயரில் மிரர் வைக்கிறது, அதாவது கண்ணாடி வைக்கிறது எப்போதுமே நல்லது. வரவங்க அவங்க அவங்களோட முகத்தை வந்து பார்த்துட்டு வரப்போ அவங்களுக்கான தாட்ஸு அது எல்லாமே அவங்களுக்கே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படின்னே சொல்லுவாங்க. நல்ல தாட்ஸாக இருந்தாலும் சரி, பேட் தாட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ எதுவுமே நம்மளோட தாட்ஸ் மட்டும் நம்மளோட வீட்டில் வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த மிரரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக ட்ரேட் சென்டர் போயிருந்தேன்ல, 22,000 வருது ஒரு மிரர். ஸோ ஓகே, பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ பிஃபோர் தட் நான் எப்போதுமே சரி எப்போ தான் ஃபுல்லுத்தையும் முடிச்சுட்டு பண்ணணும்னா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு என்னோடய ஸ்டடி ஏரியாவையும் ஒர்க் ஏரியாவையும் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அதாவது அண்டர் கேபினெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சிட் அவுட்டு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற இடத்துல பாப்பாவுக்கு தகுந்த அவளுக்கு தேவையான திங்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அவளுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடலாம். அவளோட கலரிங் பென்சில் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸு, ஸ்டாப்லர் பின்ஸு, பஞ்சிங் மிஷினு, இந்த மாதிரி டேப், இந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு தகுந்ததை இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவளோட டாய்ஸு கம்ப்ளீட்டாக நம்ம செட்டாக வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த டாய்ஸ்லாம் இங்கேயே வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரப்போ இங்கே அவங்க விளையாண்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம என்ன தான் அவங்க வந்து ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தாலுமே ஒரு சின்ன இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வரும். 8 ஃபீட் வந்து வித்து வரும். ஒரு 20 ஃபீட் வந்து டெப்த்து வரும்னு சொல்லி நினைக்கிறேன். 20 இல்லைன்னா 18 எக்ஸாக்டாக சொன்னால் தான் அதில் கொஞ்சம் வந்து படி வேற போயிடும். ஸோ அந்த இடத்துலையே அவங்களுக்கு கொடுத்தோன்னா எனக்கு என்ன பசங்க மாடிப்படி ஏறி வந்து விளையாடுறது அப்படிங்கிறதுமே கொஞ்சம் பயம். அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்களுக்காக செட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா பாப்பாவுக்கு என்ன ஆசைனா குட்டி குட்டி ஹவுஸ் மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்குள்ளே போய் உட்காந்து விளையாடணும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆசை. அந்த மாதிரி ஹவுஸை நம்ம வந்து இப்போ நான் ஒரு சைடு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஃபோல்டிங் டேபிள் அங்கே வச்சு கொடுத்தா கூட அவங்க விளையாண்டுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான செட்டப்பாக இதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிளான் பண்ண ஒரு விஷயந்தான். இங்கே வந்து மாப்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது, எப்படி மாறினது. மேபி வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால மேபி சிம்பிளாக இருக்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இதுக்கு ஆன டைமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 hours வந்து ஆனது. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ் ரூமை இப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருந்ததுனாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸு அந்த மாதிரி டேக் அதெல்லாம் வந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் செட்டு தான் வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னோடய பிரிண்டர் இன்னொன்று வந்து என்னோடய லேப்டாப். அந்த கார்னரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா அங்கே ஒரு சின்ன டேபிள் ஃபேன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் டேபிள் ஃபேன் வைக்கிற இடத்துல வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த புக் ரேக் வந்து வச்சுட்டோம். அதனால் அது ஆப்ஷன் இல்லை. பட் பெடஸ்டல் ஃபேன் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டிங் பண்ணுற இடத்துல தான் நான் என்னோடய லேப்டாப்பை எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுறது. எப்போதுமே அந்த கார்னர் வரைக்கும் போகிறது கிடையாது. பாப்பாவுக்கு அவள் உட்காந்து எழுதுறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணிப்பாள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது என்னோடய ஏரியா. இதில் வந்து குஷன் போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அது எந்த அளவுக்கு வெளியில் வருமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அதாவது நகர்ந்து வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அதனால் அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இந்த டேபிளில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது வந்து என்ட்ரி வேலேருந்து இப்படி ஒரு எல் ஷேப்பில் நான் பிளான் பண்ணது. என்னோடய டயக்ராம்லேயே அதை பிளான் பண்ணேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்ல, அதை காமிச்சிட்ருக்கேன். டாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் இப்போ தான், ஏன்னா நான் எதுவுமே முன்னாடி ஆர்டர் பண்ணலை. ஒவ்வொரு வேலையாக முடிய நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இங்கேயே ஸ்டோரேஜ் போட்டிருக்கோமே, எதுக்கு ஒரு ஆர்கனைசர் டாய்ஸ் ஆர்கனைசர் வேறு வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். இப்போ ஒரு 150 rupeesக்கு அது வந்து வாங்கியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா இதை மாற்றிட்டு பாப்பாவோட ஷெட்டிலு ப்ளஸ் ஸ்கேட்டிங் ஷூ அதெல்லாம் வந்து இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு க்ளீனிங் வீடியோ தான். கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் வேறு ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.